நேயர்களுக்கு தீபக் மற்றும் மாய்ஸ்வரியின் வணக்கம். வெறும் சிங்கிங்க வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. வெல்கம் டு பெடரா. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆனாலே போருங்க, என்னதான் இவனுங்க பண்ண போறாங்க, எந்த கும்பலை கூட்டு வர போறாங்க, பாடுறன்ற பேர்ல என்னென்ன அட்டகாசம் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாக போவதில்லை. இந்த வாரமும் சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான செலிபிரிட்டி பஞ்சோட தான் அவங்க நாங்கள் இந்த கேம் ஷோவில் சந்திக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் நம்ம ஜீ தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் புத்தம் புதிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மேடைக்கு வர போகிறாங்க. சமீபத்தில் வெளியான ஒரு அற்புதமான மெகா தொடர் தான் நம்மளுடைய ரெட்டை ரோஜா. ஸோ இந்த ரெட்டை ரோஜா லான்ச் ஆனதுலேருந்து இன்னி வரைக்கும் நல்ல ஒரு பரபரப்பான ரீச் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரீச் உள்ள அந்த க்ரூ தான் நம்ம இப்போ மேடைக்கு கூட போகிறோம். என்னோட டீம் வந்து அக்ஷய், அமீர், மீனா அண்ட் தமிழ் செல்வி. காதலிச்ச பொம்பல கவுத்து புட்டு போனால நஞ்சு தாங்கல. ஓகே, ஸோ பேட்டர் ஆப் முதல் முறையாக வரீங்க. ஸோ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரெட்டை ரோஜா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அமீர் சந்தானம் ஒரு நல்ல கேரக்டர். என்னன்னா ஹீரோ கூட டிராவல் பண்ற ஒரு அவருடைய பர்சனல் பிஏ. பிஏக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. இல்ல, அது பர்சனல் பிஏ எதுக்குன்னா பர்சனலா ஆஃபீஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டு பர்சனலா ஒரு லவ்வுக்கும் ஹெல்ப் பண்றேன். நம்மளை வச்சு எல்லாமே பண்றாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அப்படி அவ்வளோதான் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. வேறு எதுனா வேற என்ன சொல்றது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நான் இப்போ இதுக்கெல்லாம் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஆரகன் காய், ரொம்ப எதுக்கு எல்லாம் கோவம் வர பையன் அந்த மாதிரி. ஸோ உங்களுடைய பாடல் ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது? இல்லை, பாடலே வராது ஆக்சுவலாக. பாடல் வராது, சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் பாடி காட்டணுமே, வேறு வழி இல்லையே. பாடிடலானே, உங்களுக்காக பாடிடுறேன். தமிழ் செல்வி. தமிழ் செல்வி ரொம்ப வணக்கம், எப்படி இருக்கீங்க? அழகிய பேர் உங்களுக்கு. சாந்தமான கேரக்டர் தான். நான் எப்படி ரியலா இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பசங்களுக்கு அம்மாவா பண்ணாங்க. எனக்கு இல்ல, நம்ப முடியவில்லை. அட எனக்கு இல்லைண்ணே, அவங்க 2 பசங்களுக்கு அம்மாவா? பசங்களுக்கு அப்பா. முடியலையே. ஓகே, ஸோ வந்ததுக்கு நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய இருக்கை அந்த பக்கம் இருக்கு. ஸோ என்னோட டீம்ல இருக்க போறீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆப்போசிட் டீமை கலக்க போறோம். ஓகேவா? டன். உங்க டீம்னதே எங்களுக்குள்ள ஒரு பிரிஸ்ட் வந்துருச்சுண்ணே. அப்படியா? பண்றோம். ப்ளீஸ் பி சீரியஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் டீம்ல இருந்து ரொம்ப முக்கியமானவங்க எல்லாரும் வர போறாங்க. அண்ட் they are very energetic and dynamic நீங்க சொன்ன மாதிரி. So let's invite நிமேஷ், கிரேசி and திவாகர் on stage. நெஞ்சில் பஞ்சம் இல்ல, பம்புக்கு தான் பஞ்சம் இல்ல, யாருக்குமே அஞ்சவில்ல. நாங்க மின்சில் மிஞ்சிட்டு போங்க, எல்லாரையும் செஞ்சிட்டு போ, தப்பு பண்ணா சுட்டி காட்டுவாங்க. மனோ ரோசம் சூடு சரணையும் இல்ல, பந்தோ வாசம் கூட குறைஞ்சதும் இல்ல, காசோ கடனோ கேட்க. ஓகே, வழக்கமா 4 பேர் வருவாங்க டீம்ல, 3 பேர் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். முக்கியமான நபர் எங்க? ஐயோ, அவங்கள அப்படிலாம் கூப்பிட முடியாது, அவங்க ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்க. அவங்க ரெட்டை ரோஜா இல்லைங்க, ஒரு ரோஜா கூட்டமே. ஸோ இவங்களுக்காக பயங்கர கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நம்ம ஜீ தமிழ்ல லான்ச் ஆறாங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் a beautiful gorgeous ஷிவானி on stage. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அது ஐயனின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும். என்னதான் ஒரு பொக்கே கொண்டு வந்து வச்சாலும் அந்த பொக்கேல அழகிய ரோஜா இல்லைன்னா அந்த பொக்கேக்கு ஒரு அலங்காரம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பொக்கேல வந்து எங்களுடைய ரோஜா ஷிவானி, வெல்கம் டு பெடரா. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ரெட்டை ரோஜா இன்னைக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்க ஒரு சீரியல். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ரெட்டை ரோஜா. ஸோ ரெட்டை ரோஜா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட கெரியரில் எவ்வளோ சீக்கிரம் ஒரு டியூயல் ரோல் அப்படின்றது, லைக் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் கேரக்டர். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்மளோட சிங்கிங் எப்படி இருக்கும் ஷிவானி? தெரில, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். அப்படியா? பட் சாம்பிளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் இப்போ. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. போறோம் சூப்பர், எக்ஸலென்ட்.
நீங்க ஆக்சுவலி சரிகமபால இருக்க வேண்டியவங்க. ஓகே, இருந்தாலும் இன்னைக்கு பேட்டரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்க போறோம், ஜாலியா பாட போறோம், இஷ்டத்துக்கு ஆட போறோம். ஓகே, அண்ட் வணக்கம். நான் கூட ஏர் ஹோஸ்டஸ் தான் வந்துருக்கான்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா கிரேசி. ரெட்டை ரோஜா பத்தி நீங்க என்ன பண்றீங்க? ஏர் ஹோஸ்டஸா இருக்கீங்களா? வேற இதுல ஒரு வேலைக்காரி கார்ப்பரேட்ல இருக்கீங்களா? வேலைக்காரியா? இவ்வளவு பியூட்டிஃபுல்லான வேலைக்காரி கிடைப்பாங்க. இப்படி பாப் கட்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு வேலைக்காரி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அமெரிக்கால கூட இருக்க மாட்டாங்க. மாறிடுவீங்களா? இதெல்லாம் வச்சுட்டு கிழிஞ்ச புடவை எல்லாம் கட்டிட்டு. ஓ, சோ இங்க மட்டும் தான் இந்த கெட்டப்பா? அப்பா, நான் கூட பதட்டப்பட்டுட்டேன். Welcome to my team and thank you so much for coming today. உங்களுக்காக உங்களோட seats are waiting. Please go forward. Thank you. ஓகே, சோ பேட்டர் ஆப்ல காம்படிட்டிவ் ரவுண்ட், அதான் நாங்க சொல்லக்கூடிய பயங்கரமான காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ்ல கால் எடுத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எப்படி பாட போறீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து ஐஸ் பிரேக்கர் நாங்க வச்சிருக்கோம். Yeah, warm up session ice breaker. So இந்த warm up session க்கு ரெடியா? ரெடி. கம் ஆன், இந்த சைடுல இருந்து என்ன பாட்டு பாடுறீங்க? என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே கேட்டல? நான் வீராதி சூரனடா தப்பாட்டோ என்கிட்ட ஆடாதே முத்தி முத்தி நீங்க ஓடாதே என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காதே ஓடே, பார்த்தல? ஓகே, இந்த பக்கம் பாப்போம். என்னம்மா என்கிட்ட மோதாதேன்ட்டாங்க? மோதலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கே. மோதிடலாம்ல? இல்ல. பாடுங்க. பாடுங்க. திவாகர் பாடுங்க. திவாகர். கம் ஆன். ரெடி 1 2 3 விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நான் முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடச்சிடாம பாத்துக்கிறவன் இல்லாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல அவன் நின்னா பாரு நெஞ்சில நாங்க 2 பேர் நெஞ்சில ஆட எங்கேயும் போய் கொஞ்சல அதே சீன் தான் அப்படியே மிரர் எஃபெக்ட் மாதிரி. அவர் உயிரை கொடுத்து பாடுறாரு பாவம். இது பேர்லாம் லிப்சிங் பண்ணிட்டாங்க. சரிப்பா, ஆகப்பட்ட காரணத்தால் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா 2 டீமுக்கு நல்லா பாட வருது. பேட்டர் ஆப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க. சோ பிரச்சனை கிடையாது. நேரா காம்படிட்டிவ் ரவுண்ட்ல போயிடலாம். ஓகே, சோ முதல் ரவுண்ட் எங்களுக்கு பிடிச்ச ரவுண்ட். இட்ஸ் கால்ட் சம்திங் சம்திங். சம்திங் சம்திங் ரொம்ப ரொம்ப சிம்பிளான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரவுண்டும் கூட. எஸ்பெஷலி மகேஸ்வரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து பிசிக்கல் என்டூரன்ஸும் முக்கியம், மூளையும் முக்கியம். ஆகிய காரணத்தினால ஸோ எங்களோட டீம்ல இருந்து வர போறது ஹீரோ அக்ஷய். வாங்க. ஓகே, சோ நீங்க ஹீரோவை கூப்பிட்டீங்க. நான் அழகான ஒரு சிரிப்பான ரோஜாவை கூப்பிட போறேன். கம் ஆன் சிவானி. ஓகே, ரெடி அண்ட் சம்திங் சம்திங்ல முதல் பிக்சர். ஏய், இது ரிலேட்டடா என்னென்னலாம் பாடல்ல இருக்கு யோசிங்க. அந்த தக்க செய்ய 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 செய்யவா? அது தைய தையா இல்ல? ஷாருக் கானா? அதான் அவள் கண்களோடு 200 ஆண்டு. பாட்டு என்ன பாட்டுப்பா? லிரிக்ஸ் தானா தெரியல. வலைய விரிக்கிறான் வம்பளுக்கிறானே வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? டிக் டிக் 1. என்ன பண்ணலாம்? டிக் டிக் 2 3 4 5. ஓகே, ஸோ பாட்டு கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வழங்கப்படுகிறது. தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தக்க தைய தைய பையா பையா உன் கண்களோடு 300 ஆண்டு மூக்கின் அழகோடு 100 ஆண்டு உன் அழகின் கதகத பிள்ளாண்டு நன ஆண்டு விளக்கு தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா.
தம்பி ஹீரோயின் வந்து 2 வரிகள் தப்பா போறாங்களோ கரெக்டா போறாங்களோ அந்த பாடுற அழகு பத்தியா அங்க நிக்குதாங்க. இதுக்குனே அலையுறது. சோ உங்களுக்கு 5 மதிப்பெண்கள், உங்களுக்கும் 5 மதிப்பெண்கள். ஆல்ரைட், அடுத்த பிக்சர். ஓமா அப்ப டக்குனு உட்காருங்க. உட்காரணுமா? உட்கார்ந்தா கணக்கு. உட்காரலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? என்ன பாட்டு? பாட்டு என்ன? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தேய்பிறை 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 அப்புறம். ஓகே, ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் அதை வந்து சரியா பயன்படுத்திக்கல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. பாடுவீங்களா? பாடுறோம். மௌன சரியா பாடலாம் இருக்குது. ரெடி, பாடுங்க. தீபங்கள் ஏற்றும் திரு கார்த்திகை வேற பாட்டு பாடுறேன் பாருங்க. அந்த காலத்தில் தீபமே இது காலம் காலமாய் கவிதை பல 100 பாடுமே. முத்து முத்து விளக்கு முத்தத்துல இருக்கு, முத்து மக சிரிச்சா பக்கத்துல. நான் எவ்வளவு பாயிட்டா சரி, அதாவது தம்பி வந்து வேற பாட்டை பாடினாலும் மாத்தி கீத்தி இழுத்து ஏதோ ஒரு 4 வரி பாட்டான்றனால 5 பாயிண்ட் தானமாக ஊத்தலாம். இனாமாக உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஹீரோ ஹீரோயின்னா அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைவ்ல பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு அழகான பாடல் உங்களுக்கு ப்ளே பண்ணுவோம். 2 பேர் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக ஆடினாங்க சிவானி. இவங்க கையில் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் குத்துந்தா போகிறோம். நல்லா பெயிண்ட் வச்சுருக்காங்க. ஆர்னிங் டம்பக்கு ஆட முடியும். வெரி குட் பிரதர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் டீம்லேருந்து இன்னும் 2 பேர் நாங்கள் கூட போகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட் அக்ஷய். ஓகே, ஸோ எங்கள் டீம்லேருந்து ஆல்ரெடி சிவானி வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட நாளை தான் கூப்பிட போகிறேன். திவாகர், come forward. ஓகே, ஸோ திவாகருக்கு டஃப் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம மீனாவை தான் கூப்பிட்டானு. வாங்க மீனா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஸோ சம்திங் அடுத்த பிக்சர். ஐயோ, அது என்னது? பட்டத்தை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு. அடடடா, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. உட்காருமா, போமா, டக்குனு மாமா. அவங்களே போய் உட்கார்ந்துட்டாங்க திவாகர். ரொம்ப சுறுசுறுப்பா போய் உட்காந்து வந்துட்டீங்க. என்ன சாங்? மாஞ்சா போட்டுதான் நீஞ்சா கூட்டுல பட்ட விட்டா சம்திங் லைக் தட். ஸோ வாய்ப்பு சரியா பயன்படுத்தல. இருந்தாலும் இந்த பக்கம் கொடுத்து பார்ப்போம். திவாகர். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங் கூட்டுல பட்டம் விட்டு பாரு. நம்மளுக்கு யாருக்கா தெரியுமா? ஏய், ஹீரோயினுக்கு தெரியும். ஆமாம், பாடுங்க அப்படியே. மாஞ்சாம் போட்டுதான் நெஞ்சாங் கூட்டுல பட்டம் விட்டு போலாம். மாஞ்சா அஞ்சு மதிப்பெண்கள் எங்க டீமுக்கு. பாட்டை கண்டுபிடிச்சனால உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். வாவ். ஓகே, ஸோ சம்திங்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த ஃபைனல் பிக்சர். எஸ் மிஸ்டர் திவாகர், வாட் இஸ் த சாங்? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்குது. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்குதடி. மேகம்
முடிச்சிட்டோம். நான் ஒரே லைன் 4 தடவை பாடுறாப்ல. இதோட பெட்டரா பாடுவீங்களா யாராவது? பாடுங்க. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்கிறது. நீலாடிய மிச்சல் துளிகள் ஒன்றாகிறது. மேகம் கருக்குது, தகச்சுக்கு தகச்சு, மின்னல் சிரிக்குது, தகச்சுக்கு தகச்சு, சாரல் அடிக்குது, தகச்சுக்கு தகச்சு, இதயம் பறக்குது, 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 பறக்குது. எப்படி? ஏய் அமேசிங். திவாகர் and மீனா well tried. Thank you திவாகர். Thank you மீனா. Thank you so much. ஓகே, சோ சம்திங் உடைய ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கூடிய நேரம் வந்தாச்சு. என்னோட டீம் பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். எங்களோட டீம் பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ ஃபெடர் ஆப்ல அடுத்த சுற்று தயாரா காத்துட்டு இருக்கு. ஒரு வாரமும் இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து வித்தியாசமான சுற்றுக்களா, அதாவது சுற்றோட பேர் ஒன்று தான், பட் நாங்கள் வித்தியாசமான விஷயங்களை அதில் புகுத்துவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் வித்தியாசமாக தான் இருக்க போது. இந்த சுற்றோடைய பேர் பாடுறியா இல்ல ஓடுறியா. ஓகே, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு அணியிலேருந்து ஒருத்தர் வர போறீங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை பாட போகிறாங்க. ஸோ அப்படி பாடிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒருத்தரை களத்தில் இறக்கி விட போகிறோம். ஸோ நீங்கள் பாட அவங்க டிஸ்ட்ராக்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி நீங்கள் சூப்பராக பாட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கோர் சமைய போகுது. ஓகேவா? சேலஞ்சுக்கு தயாராக இருக்கீங்களா? அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. ஐயோ, எல்லாம் பீதியில் இருக்கீங்க போல இருக்கே. ஸோ முதல்ல எங்கள் டீம் தான் வர போகிறாங்க. ஸோ எங்கள் டீம்லேருந்து வந்து பாடுறதுக்காக வரப்போகுது அமீர். வாங்க. ரெடியா? என்ன பாடி பாட போறீங்க? பாடினா அந்த மீனை சாப்பிடணும். ஓகேவா? ஐயோ, என்னம்மா ரியாக்ஷன் கொடுக்குற? ஒரு மார்க் நமக்கு வேணுமா? என்ன நம்ம பக்கம் திரும்பிட்டா? சரி, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒருத்தர் கூட போகிறோம். கூப்பிடலாமா? அந்த பக்கம் அலையாது, அந்த பக்கம் எதுவும் கிடையாது. உனக்கு ஸ்பெஷலாக ஒருத்தர் கூப்பிட்டுருக்கிறேன். ஓகே, ஸோ எங்களுடைய பைல்வான், எங்களுடைய மல்யுத்த வீரர் கூட போகிறோம். செகண்ட் வியா சுரேஷ். அமீர் தயாரா இருக்கீங்களா? அண்ட் இவரை நல்லா பாத்துக்கோங்க. அவரை கட்டி பிடிச்சு தான் விளையாட போறீங்க. அதனால இவரை பிடிக்கிறதே 2 பேர் வேணுமே. நான் எங்க கட்டி பிடிக்கிறது? ஓகே, டாஸ்க் மேனேஜர். அமீர் கம்ஃபர்டபுளா இருக்கா? செம்ம கம்ஃபர்டபுள், வேற லெவல். வெரி குட். இருந்தாலும் சரி, என்ன பாட்டு பாட போறீங்க பிரதர்? லூசு பெண்ணே பாட்டு பாடலாம். லூசு பெண்ணா பிரதர்? ஜெயண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. லூசு பெண்ணை பாட போறாராம். ஸோ என்னென்ன முடிவு பண்ணுங்க. இங்க தான் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அங்க போய் டான்ஸ் ஆட்டு வரீங்களா? ஆடிட்டு வரியா? ஆஹா, இது வேறயா? ஓகே, நீங்க பாட ஸ்டார்ட் பண்ணுங்க. கவுண்ட் டவுன் 3 2 1 ஸ்டார்ட். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உண்மையிலதான் லூசா சுத்துறா. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உண்மையிலதான் லூசா சுத்துறா. காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா காதல் வராதா காதல் வராதா என் மேல் உனக்கு காதல் வராதா. காலை முதல் மலை வரை கண்கள் மூடி தூங்கும் போதே வெற்றும் வரும் கிழவன்
காட்டி காமச்சி ஜம்பு நம்ம சாப்பிட போறேன் கொஞ்சம் தானே ஸ்கிராங்க முடிச்சு தானே விடமில்ல லூசு பெண்ணே இன்னும் சே மயில் தேடுது என்னை நானே தண்ணி மயில் தேடுது இதயமும் ஓடுது உன்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன் எனக்கு தெரியலையே உன்னை பத்தி என்ன நானே திட்டி பார்த்தேன் மனசு திருந்தவில்லை என் மனசு என்ன விட்டு மாறவில்லை லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் லூசா சுத்துறா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் பாட்டுக்குள்ள இருக்குது லூசா சுத்துறா செல்வாராதா காதல் வாராதா காதல் வாராதா காதல் வாராதா பார்க்க முடியல மூச்சு மூக்கு எல்லாம் கிரிமு ஏறி போகுது பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் லூசா சுத்துறா லூசா சுத்ரா வெரி குட் எப்படி இருந்துச்சு அத சொல்லுப்பா வேற லெவல் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் பாடுனது இப்படிப்பட்ட வீட்டுல ரோட்ல கிடைக்காத அனுபவங்களை கொடுக்கிற ஒரே மேடை எங்களுடைய பேட்ரா மேடைன்றது நாங்க பெருமையோட தெரிவிச்சுக்கிறோம் ஸோ என்ஜாய் பண்ணிடலாம் பேர் வேற லெவல்ல இருந்துச்சா உங்க பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு எப்ப வெளில எடுப்பீங்க இதை இப்போ எடுத்துட வேண்டியதுதான் ஸோ ஸ்கோர் சிலிண்டர் அப்புறமா சொல்றோம் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய அணியிலிருந்து வர போறாங்க யார் வர போறாங்க அஃப்கோர்ஸ் தீபக் உங்க சைடுல இருந்து வந்து அதிரடியா விளையாடினாங்க இப்போ ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா விளையாட போறாங்க கிரேசி கம் ஆன் ஸோ உங்களுக்காக ஜெயண்ட் சுரேஷ்லாம் கொடுத்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க ஆகிய காரணத்தினால வந்து மகேஸ்வரி புதுசாக ஒருத்தங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சுரேஷ்லாம் தாங்க மாட்டாங்க அதனால ஒரு பூர்ணிமாவை இறக்கிடுவோம் லெட்ஸ் வெல்கம் பூர்ணிமா ஆன் ஸ்டேஜ் ரெடி 3 2 1 வட வட பையா என் வாசல் வந்து போயா என் வாசல் மாங்கி போயா நீ நடமாடும் காமன் கோவில் என் காலைக்கட்டும் நீ ஆடும் காதல் போடு போடு சக்தி போடு மச்சான் வெள்ளத்தோடு
போய் வாசல் தாண்டி வந்து என் வாசல் வாங்கி போயா வைக்காமலே புது கோலம் வீடும் போடு சக்க போடு. ஓகே, can you have a big round of applause for Gracie? கிரேசி எங்க இருக்கிற? கிரேசி ஆளு கண்ணு திறக்க முடியல, அப்படியே கண்ணை மூடிட்டே இருங்க. இருங்க இருங்க, நாங்க ஃபேஸ் வாஷ் பண்றோம், டோன்ட் வரி. போதுமா? இப்ப திறக்க முடியுதா? இந்த கெட்டப்ல தான் அழகா இருக்குன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, so give her a big round of applause. கிரேசி, நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் ஒரிஜினல் கெட்டப்க்கு வந்திருக்கீங்க. இப்ப கரெக்ட்டா சூட் ஆவீங்க நீங்க நம்புறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே, so ஹார்மோனியம் பெட்டி வச்சிருக்கோம் and of course எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹார்மோனியம்னாலே கச்சேரி ஆரம்பிச்சிரும், கரெக்ட்டா? Of course. so இந்த சுற்றோட பேர் கச்சேரி ஆரம்பம். ஓகே, இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாம். so can we have Dushyant on stage please? Okay, so ஐஸ் மேல நிக்கிறதுக்காக நான் ரெண்டு பியூட்டிஃபுல் ரோஜாவை கூப்பிட போறேன். Let's welcome Shivani and Divakar. Divakar and Shivani. 1 2 3 ஏறுங்க. ஓகே, ஸோ முதல் பாடல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஓகேவா? என்ன ஆசை மயிலே, என்ன நீ காதலியே, என்ன ஆசை மயிலே, என்னோட காதலியே, தனநானே நானே, தனநானே நானே, தனநானே நானே, தனநானே நானே. அடுத்த லைன் பாடு. பாடு பாடு. பாடுவீங்களா? ஒரு சரணமா பாடுவீங்களா? லைட்டா ரெடி ரெடி. ஓகே ஓகே, வாய்ப்பு போகுது பிரதர், வாய்ப்பு போகுது. கமான் ரெடி. என்ன ஆசை மயிலே, என்னை நீ காதலியே, என்ன ஆசை மயிலே, என்னை நீ காதலியே, தனநானே தானானே, தனநானே தானானே, தனநானே தானானே, தனநானே தானானே. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 5 எடுத்துக்கோங்க. தனநானே தானானே தான். ஓகே தம்பி கொஞ்சம் நல்லா வாசிடா. ராய், நீங்க நல்லா பாடுங்க தம்பி ப்ளீஸ். அதான் வர மாட்டேங்குதுமா. காதல் வந்தாலே கால் இரண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. வந்தாலே காதல் வந்தாலே காத்தா சுத்துது உந்தன் பின்னாலே. I love you சொன்னாலே ஒன்று ரெண்டு சுத்துதே உந்தன் பின்னாலே. ஓகே, so well tried Divakar. Divakar and Shivani. Shivani, well tried. And இந்த பக்கம் நல்ல ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு. Anyways, thank you. Please step down.
ஓகே, ஸோ கச்சேரி ஆரம்பத்தில் முதல்ல நம்மளுடைய மேக்கோடைய அணியினர் வந்து அழகாக பாடிட்டு போயிட்டாங்க. நல்ல அழகா ஸ்கோர்ஸ் பாடினாங்க. எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் பாதி ஸ்கோர்ஸ் பிரிஞ்சு தான் போயிருது. கரெக்டா? கரெக்ட். ஓகே, இப்போ எங்களுடைய டீமோட டைம் வந்தாச்சு. ஸோ எங்களுடைய டீம்ல இருந்து பாடல் வித்வான் ஆமீர் மற்றும் தமிழ்ச்செல்வியை மேடைக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல கொடுத்த தயங்குறியே. ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 மேலே இருக்கவங்க கமான். வலது கால் எடுத்து வைங்க. ஹெல்ப் பண்ணுப்பா. ஏய் வேணாம். ரெடியா? சாங். மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ். என்ன பாட்டு? என்ன பாட்டு? டெக்னிக் 1, டெக்னிக் 1, டெக்னிக் 3, டெக்னிக் 2. டெக்னிக் 4, என்ன பாட்டு? சைலண்ட். இரு. என்ன பாட்டு சொல்லு. லிரிக்ஸ் தெரியல. விட்டுரு. சான்ஸ். ரெடியா? பாடுங்க. பூக்கள் பூக்கும் தருணம் வாருயிரே பார்த்ததாரும் இல்லையே. விடியும் காலை பொழுதில் உனதருகே நேரம் போகவில்லை. நேற்று வரை நேரம் போகவில்லை. உனதருகே நேரம் போகவில்லை. ஓகே, அடுத்த பாட்டு. தங்கமே ஒன்றும் தழுமாம போலே ஆனே நீ. ஏய், சொல்லுங்க தெரியுதா? ஓகே 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 ஓகே. ஓகே, நிறுத்துப்பா. என்ன பாட்டு? ஆத்தங்கர மரமே அரச மரத்திலே, மரத்திலே, பருத்தி தாரி வந்து தந்திடும் வந்த போகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாதே, ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாதே. Fantastic. Okay, last song. ஐயோ, இதெல்லாம் டக்குன்னு வர வேண்டாமா? ரோஜா தானே? ரோஜா. my God. காதல் ரோஜாவே. ரெடி பீட் 1 2 3 4. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். Please, thank you so much. Step down. Thank you. Thank you so much. ஓகே, ஸோ இரண்டு அணியுமே ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் எங்களுடைய எக்ஸ்பர்ட் துஷ்யந்த், மிக்க நன்றி ஹார்மோனி வாசத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் பி சீரியஸ். தேங்க்யூ. ஓகே, கச்சேரி ஆரம்பத்துடைய ஸ்கோர்ஸ் தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. தெரியும் தீபக். மகேஸ்வரி, உங்க டீம் ஸ்கோர் நீ சொல்றியா ஃபர்ஸ்ட்? ரொம்ப நல்லா இருக்காமே உங்க டீம் ஸ்கோர். வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த ஸ்கோர் இங்க வரும், இந்த ஸ்கோர் அங்க போகும். அந்த வகையில கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு. எங்க டீமோட ஸ்கோர் 10 பாயிண்ட்ஸ். என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலோ, அந்த வாய்ப்பை விட்டாலோ, அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது எங்க டீமுக்கு கைப்பத்த கலையாடுறத அமீர் அண்ட் கோ ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களோட டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கச்சேரி மரத்தில் 40 பாயிண்ட்ஸ். போடு. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிம்பு ஸ்டைல்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ரவுண்ட்ல யார் ஜெயிச்சான்றது முக்கியம் இல்லை, இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லி ஆகணும். காரணம் பார்த்தீங்கன்னா
ஃபைனல் ரவுண்ட், கேம் சேஞ்சர் ரவுண்ட், குரூஷியலான ரவுண்ட். அண்ட் இந்த ரவுண்டோட பேர் தெரிக்க விடலாமா. ஓகே, ஸோ தெரிக்க விடலாமா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கேம். இங்க இருக்கக்கூடிய இந்த ரவுண்டான டிஸ்கான வடிவில் இருக்கக்கூடிய விஷயத்துல தான் நீங்க வந்து கேம் ஆட போறீங்க. ஓகேவா, தயாரா இருக்கீங்களா? ஸோ என்னோட அணில இருந்து அக்ஷய் அண்ட் ஆமீர் வாங்க. So, A team ல இருந்து let's welcome சாகர் and ஷிவானி. சாகர், நீங்க வந்து உங்களுடைய திறமை இந்த ரவுண்ட்ல நீங்க காட்டியே ஆகணும். எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு? நின்னுடுவீங்களா கடைசி வரைக்கும், இல்ல ரெண்டாவது விழுவீங்களா, மூணாவது விழுவீங்களா? கடைசி ஒரு நின்னுடுவீங்க. கடைசி வரைக்கும் நிப்பேன், அதுதான் வேணும். லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஒன்லி ஆல்வேஸ் வின். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க எல்லாரும்? சொல்லு, உனக்கு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு சாங் சொன்னா அது எல்லாரும் பாட சொன்னா. ஊதுங்கடா சங்கு, நான் தண்டச்சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, அந்த பாட்டா? All the best. Please take your position. ஓகே, ஸோ பாட ஆரம்பிங்க. ஸ்லோவா டிஸ்கஸ் சுத்த ஆரம்பிக்க, மியூசிக் வரும். ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். ஊதுங்கட சங்கு நான் தண்ட சோறு எடுத்த உடனே ஊத்திட்டாங்க சங்கு. தங்கு I'm single நான் யங்கு எருமைக்கு கூட இருக்கு எனக்காக யோசிக்க உயிரா இருக்கு ஆடுறா. எல்லாத்தையும் பாடுங்க. பாடி லவ் பண்ண எனக்கு ஆசை இருக்கு ஆனோ சோயா பிளாஸ்டிக் கூட பாடி போயாச்சு ஒரே ஒரு ஆட்டம் தான் பேசிருக்கீங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் கட்டு. பாட முன்னாடி. இங்கு எனக்கு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சாச்சு. இருந்தாலும் ஆர்டர் வைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விழுந்தது ஹீரோயின். இல்ல அவங்க விழல, அவங்களே தானா நான் விட்டு கொடுத்தேன். ஆமா, இறங்கிட்டாங்க. விழல, இறங்கிட்டாங்க. ஓகேவா, இறங்கிட்டாங்க. அடுத்தபடியாக அவரு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதர் அமீர் மூணாவது விழுந்திருக்காரு. சார் தேர்ட் பிளேஸ் அது கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சோ அதிகமான ஸ்கோர் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. 200 + 150 350 பாயிண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் ஓகே. எப்பயும் போல நான் டேக் இட் ஈஸி பாலிசி. எங்களுக்கு 50 + 100 150. வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much. Please be seated. ஓகே, ஸோ டைம் ஃபார் த ஃபைனல் ஸ்கோர். இந்த வார பேட்டர் அப்போ பொறுத்த வரைக்கும் யார் வெற்றியாளர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மேக் உன் டீம் ஸ்கோர் சொல்லுமா கண்ணம்மா. இருங்க, அப்படி இப்படி கணக்கு போட்டா கூட 200 கூட வராது போல இருக்கே. 200க்கு தாண்டிடுச்சு. எங்க டீமோட ஸ்கோர் 230. அண்ட் இன்னைக்கு வெற்றியாளர்கள் எங்களுடைய அணியினர் with 460 பாயிண்ட்ஸ். வாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ நம்ம செலிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் டீம் 2 பேரும் டீமாக வந்து பிரித்து வச்சிருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ நம்ம சேர்த்து வச்சிடலாம். பிகாஸ் we are going to end the show. Please come forward, Shivani and நம்ம ஹீரோ வாங்க.
ஓகே, ஸோ ரெட்டை ரோஜா குழுவினர் இங்கே வந்து ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய சிங்கிங் ஸ்கில்ஸை இந்த மேடையில் வெளிப்படுத்துகிறாங்க. பயங்கரமாக இருந்தது. யார் யார் எப்படி எப்படி அப்படின்றது நீங்கள் நேரத்துக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய சீரியல் இன்னும் சூப்பராக வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதே போல அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான பஞ்ச் ஆஃப் செலிபிரிட்டிஸோட உங்களை நான் சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் மகேஸ்வரி அண்ட் தீபக் விடை பெறுகிறோம். வெறும் சிங்கிங் வச்சு ஃபன்னான கேம் ஷோ மாச்சி. We'll see you next week.